इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् अहंकारः ग्रन्थिरिति दीयते तत्र जडरूपत्वात् उपरक्तस्य न तद्बलात् उपरागस्य साक्षात् भावः चिद्रूपस्य पुनः उपरागः तद्विषय व्यापार विरहिणोऽपि तद्बलात् प्रकाशते. அகம்னு நம்ம எந்த பதார்த்தத்தை சொல்றோமோ எதை சொல்றோமோ அதுல ரெண்டு அம்சம் கலந்துருக்கு. அது ஒரு முறுக்கு மாதிரி. சைதன்யாம்சமும் ஜடாம்சமும் கலந்து. இந்த ஜடாம்சம் தானா பிரகாசிக்காது. சாட்சாத் பாவகான சாட்சாத்காரம் தானாக தெரியக்கூடிய கருத்து அதுக்கு கிடையாது. ஜடத்துக்கு இப்ப இந்த ரெண்டுல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த வெளிச்சத்துல நமக்கு வெளியில இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் கண்ணுக்கு தெரியும். வெளிச்சத்தினால வெளியில உள்ள பதார்த்தம் தெரிகிறதா, வெளியில உள்ள பதார்த்தம் இருக்கிறதுனால வெளிச்சம் தெரிகிறதா? ரெண்டு சேர்ந்து தெரிகிறது. வெளிச்சமும் தெரிகிறது, அதோட சேர்த்து கடமும் தெரிகிறது. இப்ப கடம் அதுல படக்கூடிய பிரகாசம் இந்த ரெண்டுல அதற்குனால இந்த பிரகாசம் தெரிகிறதா, பிரகாசத்தினால அந்த கடம் தெரிகிறதா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இந்த ரெண்டுல ஒண்ணு இல்லாட்டாலும் அந்த விசிஷ்டம் தெரியாது. கடம் இல்லைன்னு சொன்னாலும் கடத்தோடு சேர்ந்த அந்த பிரகாசம் விசிஷ்டம் தெரியாது. பிரகாசம் இல்லைன்னு சொன்னாலும் கடம் தெரியாது, விசிஷ்டம் தெரியாது. அப்ப இதனால அது தெரிகிறதா, அதனால இது தெரிகிறதான்னு சந்தேகம் வரும். விசிஷ்டத்துல விசேஷம் விசேஷம் ரெண்டும் கலந்திருக்கிறதுனால விசேஷம் விசேஷம் தெரியறதுக்கு காரணம், விசேஷனம் விசேஷம் தெரியறதுக்கு காரணம் சில பேர் நினைப்பாங்க. அது மற்ற இடத்துல அப்படி இருக்கலாம். ஆனா இந்த அகங்காரத்துல அகம்னு சொல்லக்கூடிய விஷயத்துல சைதன்யத்துக்கும் இன்னொரு அம்சம் இருக்கு, ஜடாம்சம் இருக்கு. அது ரெண்டுக்கும் பரஸ்பரம் பிரகாச பாவம் கிடையாது. அந்த ஜடரூபமான அம்சம் இருக்கு, அது அதோட சேர்ந்த இந்த சைதன்யாம்சத்தினால்தான் பிரகாசிக்கிறது. ஜடமும் சைதன்யத்தினால்தான் பிரகாசிக்கிறதே தவிர ஜடத்தினால இந்த சைதன்யம் பிரகாசிக்கிறதுங்கிறது கிடையாது. என்னன்னா சாதாரண இந்த பிரகாசம் இருக்கு, இந்த பிரகாசம் ஒரு உபாதி சேர்ந்தாதான் தெரியும், இல்லாட்டா தெரியாது. ஆகாசத்துல நிறைய பிரகாசம் வியாபிச்சுட்டு இருந்தாலும் அந்த பிரகாசம் தெரியாது. அந்த பிரகாசத்துல ஏதாவது சேர்ந்தா பிரகாசம் பட்டு அந்த வஸ்து தெரியும், அப்போ அந்த பிரகாசம் தெரியும். இது நிறைய நமக்கு வேதாந்தத்துக்காக சந்திரனுடைய கிரணங்கள் வச்சுக்கணும். சந்திரன் அப்படி வச்சு விடாங்க, அதுல இருந்து வரக்கூடிய பிரகாசம் அதுக்கு அபிபவம்னு பேரு. இந்த பிரகாசத்தை விட பெரிய பிரகாசம் இருந்ததுன்னா சின்ன பிரகாசம் தெரியாம போகும், அதுக்கு அபிபவம்னு பேரு. அதை சொல்லல, நான் என்ன சொல்றேன், அங்கிருந்து பூமியில இருந்து பிரகாசம் வருது, அந்த பிரகாசம் பூமியில படுறது, பூமி அந்த பிரகாசத்துல நல்லா தெரியும். பூமியில படும்போதுதான் அந்த பிரகாசம் தெரியுறதே தவிர படாத அந்த ஆகாசத்துல இருக்கும்போது தெரியுறதோ தெரியும். அப்ப என்ன ஆச்சு, ஏதோ ஒரு உபாதியில பட்டாத்தான் அந்த பிரகாசமே தெரியும். அப்ப அந்த பிரகாசம் தெரியறதுக்கு அந்த உபாதியும் ஒரு காரணமாச்சா இல்லையா? அந்த உபாதி இருந்தாதான் பிரகாசம் தெரியும், பிரகாசம் இருந்தாதான் உபாதி தெரியும். அந்த மாதிரி இது இருந்தாதான் அது தெரியும், அது இருந்தாதான் இது தெரியும். அப்படி ரெண்டும் இருக்கு. ஆனால் சைத்தன்யத்துக்கும் அகங்காரத்துக்கும் உள்ள சேர்க்கை இருக்கு. இதுல சைத்தன்யத்தினால்தான் அது தெரியறதே தவிர அகங்காரத்தால் இது தெரியறதுன்னு சொல்லக்கூடாது. அகங்காரம் இல்லாமலே இது பயம் பிரகாசிக்கிறது. ஆனா அகங்காரம் இது இல்லாம பிரகாசிக்காது, இதோட சம்பந்தம் இல்லாம பிரகாசிக்காது. அதனால வெளியில தெரியக்கூடிய அந்த பிரகாசமும் பிரகாசியமும் இருக்கு, அதை போல இதை நினைக்க வேண்டாம். அதை தெரிவிக்காத சொல்றேன். தத்ர ஜடரூபத்வாத் உபரக்தஸ்ய ந தத்பலாத் உபராகஸ்ய சாட்சாத் பாவஹ
சித்ரூபஸ்ய புனः உபராதः தத்விஷய வியாபார விரகினோபி தத்பலா பிரகாசது. அந்த சைதன்ய ஸ்வரூபம் இருக்கு, அந்த சைதன்யத்தினுடைய பலத்தினாலதான் அது தெரியுறதா. சைதன்யம் என்ன பண்றது, இதை பிரகாசப்படுத்துறதுக்கு அது என்ன வேலை செய்யறதுன்னா ஒரு வேலையும் செய்யல. என்ன தத் விஷய வியாபார விரகினோபி. சூரியன் பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்றோம். சூரியன் பிரகாசப்படுத்துறதுன்னா என்ன பண்றது, எதுவுமே பண்ணல. இந்த விஷயம் அதுல போய் சேர்ந்துது. வெயில் மண்டையை வளர்க்கறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது நம்ம ஒண்ணும் பண்ணலாம். நாம அந்த வெயில்ல போகும்போது அந்த கிரணங்களோடு சம்பந்தம் வரும்போது சூரியன் கிட்ட நாம ஆரோபணம் பண்றோம், இது நான் தபத்தி சவிதா அப்படின்னு என்ன காபப்படுத்துறது அப்படின்னு சொல்றோம். காபப்படுத்துறதுங்கிறதுனால அதுல ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு வேலை ஏற்பட்டதோ, தாபம் படுத்தாத சமயத்திலும் தாபப்படுத்துற சமயத்திலும் அந்த சவிதாவிடத்துல ஏதாவது ஒரு விசேஷ காரியத்திலேயே உண்டானதோ நம்ம கிட்டதான் இங்கே வந்து. நாம நிழல்ல இருந்தோம், கவிதா நட்டபதி. வெயில்ல போனோம், கவிதா சபதி. இது நம்ம கிரியையை அது மேல ஆரோபணம் பண்ணி பேசுறது வேலை. அப்ப அந்த விதத்துல பார்த்திருக்க அந்த சித்ரூபமானது இந்த அகங்காரத்தை பிரகாசம் படுத்துறதுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒண்ணுமே பண்ணல. அது இந்த அகங்காரம் அதுல ஒட்டிக்கிட்டதே தெரிய ஆரம்பிச்சு. இதுதான் அங்க சேர்ந்தது. இது அங்க சேர்ந்ததுனால இதுவும் தெரிய ஆரம்பிச்சு. இது சேரலைன்னா அது மாத்திரம் தெரிஞ்சிருந்தது. இவ்வளவுதான் இருக்கும். கவிதா பிரகாசே கவிதா பிரகாசே ஏனா லக்ஷணத்தः இதமம்சः கஷ்டதே ந விவகாரதः. இதமம்சம் அனாத்மாம்சம், அஸ்மதம்சம் அப்படிங்கிறது அகமம்சம் சொல்றோம். அஸ்மதம் அதாவது யுஷ்மதஸ்மத் பிரத்யேக இதம்னு சொல்லக்கூடியது வேறு, அகம்னு சொல்லக்கூடியது ஆத்மான்னு சொல்றோம். அப்ப இந்த அகங்காரம் இருக்க இது இதமாயிடுச்சு, இதமம்சமாயிடுச்சு. எப்படி இந்த லட்சணப்படி சைத்தன்யத்தான் இது பிரகாசிக்கப்படுறது, அதனால சைத்தன்யம் பிரகாசப்படல. அப்ப இந்த லட்சணத்தை பற்றி பார்க்கும்போது சைத்தன்யம் வேறு, இந்த அகங்காரங்கிறது அதனால பிரகாசிக்கப்படுறது. லட்சணப்படி இது இதமம்சம், இது ஆத்மா இல்லை. ஆனா அப்படி தெரிகிறதுன்னு நான் சொல்ல மாட்டேன். விவகாரத்தா விவகாரத்துல அது ஆத்மாவோடு கலந்து ஆத்மாவாகவே தெரியும். அந்த அகங்காரங்கிற எந்த அம்சத்தை அகங்காரம் ஆத்மாவிலிருந்து பிரிச்சு இது வேறுன்னு நாம வேதாந்தம் சொல்லி கொடுக்கிறதோ அந்த வஸ்துவை லோகம் வேறாக நினைக்கவே இல்லை. அதையும் சேர்த்துதான் தான் நினைக்க வைக்கணும். அது சேர்ந்துதான் ஆத்மா. அதனால விவகாரத்துல அது அற்புதம். ஆனால் இது சொல்லிக் கொடுத்த லட்சணப்படி பார்த்தால் அது இதமர்த்தமாயிடும். விவகாரத புனः யதுபராகாத் அனிதமாத்மனः அகங்கர்த்திருக்கும் விக்ஷா ததாத்மனः தத்வியாபாரேண வியாப்ரியமானஸ்யைவ வியாபாரபூர்வகः யஸ்ய பரிச்சேதः சைவ இதமாத்மகோ விஷயः. விவகாரத புனः என்ன அர்த்தம்னா அகங்கர்த்தா சொல்றோம். அகங்கர்த்திருக்கும் ஆத்மனோ மித்யா. பொய்யான அகங்கர்த்திருக்கும் நம்ம இடத்துல ஏற்படுறது. மித்யான பொய்யானது. அகங்கர்த்திருக்கம்னா என்ன, நான் ஒரு காரியத்துக்கு கர்த்தாவாகுவேன், இந்த காரியத்தை செஞ்சாலும் அதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ இதுல என்னாச்சு, அகங்கர்த்திருக்கும் ஆத்மனா. இது எதனால ஆத்மாவில் வந்தது, எது உபராதா. நான் ஏதோ ஒரு அம்சம், ஒரு அதிதம்சம் இதமம்சம் அதுல கலந்து அதோட சம்பந்தம் ஏற்பட்டதுனால ஆத்மாவில கருத்திருக்குங்கிறது தெரிகிறது. மிச்சா தெரிகிறதுன்னு சொன்னோம், ஆத்மம் இல்லை. அது எப்படி வந்தது, தத் ஆத்மனஹா தத்வியாபாரேன வியாப்ரியமான கருத்திருக்கும் வருதுன்னு சொன்னா நம்ம கேட்போம், ஒண்ணுமே செய்யாதவனை எப்படி கர்த்தான்னு சொல்றது. ஏதாவது சொல்லணுமோ இல்லையா, ஒண்ணுமே பண்ணாதவனை எப்படி இப்போ கர்த்தான்னு சொல்றது, ஏதாவது பண்ணினாதானே அவனை கர்த்தான்னு சொல்ல முடியும். இந்த ஆத்மாவில அகங்காராம்சத்திலிருந்து பிரித்து ஆத்மாவை சொன்னதுன்னா அந்த ஆத்மா என்ன பண்ணினா ஒண்ணும் பண்ணலன்னு இப்பதான் சொல்லுவீங்க. அது தத்விஷய வியாபார விரதி நோக்கி ஒரு காரியம் செய்யல. ஒரு காரியம் செய்யாம இருக்கிறது அது எப்படி கர்த்தானம் பண்றது அப்படின்னு சொன்னா அந்த இதமம்சத்துல இருக்கக்கூடிய வியாபாரத்தை அதுல ஏற்றிய அத்தியாசத்தினால இதமம்சம் செய்யக்கூடிய வேலையெல்லாம் அதுல தெரியறதுனால அகங்கரத்து இருக்க முடியும். அதுதான் மிச்சான். அயப்பிண்டோ தகதி தொடர்றது. அந்த அயப்பிண்டம்
அயப்பிண்டம்ங்கிறது எப்படி சொல்றது? தானா சொல்ல முடியாது. அதுல இருக்கக்கூடிய அக்னி, அந்த அக்னியுடைய தர்மத்தை அயப்பிண்டத்துல நம்ம ஏற்றிட்டோம்னா அதுவே சொல்றதுன்னு அந்த விதத்துல தத்வியாபாரேன வியாபிரியமான செய்வ வியாபார பூர்வகா எத்திய படிச்சேதா. இது அகங்காரத்தையும் சேர்த்து பிரகாசப்படுத்துறது அப்படின்னு சொல்றோம். பிரகாசப்படுத்துறதுன்னா அகங்காரத்துடைய வியாபாரத்தை இதுல ஆரோபம் பண்ணிதான் இந்த மாதிரி ஒரு விவகாரம் ஏற்படுறது. அப்படி சைவ இதமாத்மகோ விஷய, அந்த அகங்காரம்னு சொன்னோமே அதுதான் விஷயான்னு சொல்றோம். சைத்தன்யத்துக்கு விஷயமாக இருக்கு. அதைவ அகம் இது அகம் பின்ன இதமாத்மக அவபாசம் இது விக்ரம சேஷான்றது. இவ்வளவு தூரம் அது அத்தியாசத்தால ஒன்னா போயிருக்கிற காரணத்தாலதான் பல பேருக்கு அந்த அம்சம் இதமம்சங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அகம்னு நாம எது தெரிஞ்சுக்கிறோமோ அது அவ என்ன சொல்றான்னா அகம் பின்ன இதமாத்மக, அதாவது ஜடன் கலக்காத. சம்பின்னா கலந்தன, அகம் பின்னா கலக்காத, ஜடாம்சம் கலக்காத சுத்தமான ஆத்மஸ்வரூபம் அகம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு எல்லாருக்கும் பிராந்தி. எல்லாருக்கும் பிராந்தினா மற்ற சாஸ்திரக்காரா இருக்கலாம். அவன் என்ன சொல்றா, அகம் அகம் எது தெரிகிறதோ அது தேகம் இந்திரியம் இதை காட்டிலும் தனியா இருக்கும் இல்லையோ அது ஆத்மா அப்படின்னு சொல்றோம். அகம்னு தெரியக்கூடியது ஆத்மா தான். இப்ப வேதாந்தி என்ன சொல்லுவான், அது ஆத்மா, ஆனா அனாத்மா கலந்த ஆத்மா, வெறும் ஆத்மா இல்லை, அதுல சுத்தப்படுத்தணும். அதுல இதமம்சம் கலந்திருக்கு. கலந்திருக்கிற இதமம்சம் எப்படி அயப்பிண்டத்துல அக்னி தெரியாமல் அதனுடைய வேலை தெரியப்படுத்துறதோ சுடுறதுன்னு சொல்றோம் ஜகத்தின்னு, அந்த மாதிரி கருத்திருக்கும் போக்கு எல்லாமே இதுல இருந்து அதுல இருந்து இருக்கு. இது இதமம்சத்துல உள்ளது அந்த ஆத்மாம்சத்தில் தெரிஞ்சிருக்கிற காரணத்தினால பல பேரால அதை விவேச்சனம் பண்ண முடியல. அதனால அதையும் சேர்த்து ஆத்மான்னு நினைக்கின்றார். அகமிதி அகம் பின்ன இதமாத்மகாவபாச இது விக்ரமேஷாந்தி. திருஷ்ட லட்சணத சத்வியவகாரசோபி கம் அனனுபதன். ஒரு கேள்வி இங்க வரும். நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு அகங்கிறதுல அகம்மை தவிர இன்னொன்னு இருக்கு, ஆத்மாவை தவிர இன்னொன்னு இருக்குன்னு சொல்றேன். ஆனா லோகத்துல விவகாரம் இல்லாத ஒரு வஸ்துவை நாம எப்படி ஏற்றுக்க முடியும்? லட்சணப்படி சித்திக்கிறது அப்படின்னு நீங்க நிரூபணம் பண்ண, அதை பரீட்சை பண்ணி லட்சணத்தினால சித்திக்கிறது விவகாரத்துக்கு வரல அப்படின்னு. விவகாரத்துக்கு வராதது லட்சணப்படி சித்திக்கிறதுனால ஒத்துக்கொள்ள வேண்டியது அப்படின்னுங்கிறதுக்கு ஏதாவது திருஷ்டாந்தம் உண்டா? அதாவது நம்ம விவகாரத்துல அந்த மாதிரி தெரியல, ஆனால் சாஸ்திரம் பண்ணக்கூடிய விவேச்சனத்துல பார்த்தா ஏதோ ஒண்ணு கலந்துருக்குங்கிறது தெரியுது. ஆனால் அதை விவகாரத்தையும் ஒத்துக்கணும் அப்படிங்கிறது உண்டான ஒரு கேள்வி கிட்ட அதுக்கு பதில் சொல்ற. அந்த மாதிரி திருஷ்டாந்தம் இருக்கு. லட்சணத்தை சத் விவகார அறுபோகி, லட்சணப்படி இது நான் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது ஆத்மா இல்லை, நான்கிறது எதை சொல்றோமோ அது ஆத்மா இல்லை இந்த லட்சணப்படி அழகா சொல்லலாம். ஆனா அப்படி சொல்ற விவகாரம் கிடையாது, ஒத்துக்கலாம். ஆனா விவகாரத்துல இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏதாவது திருஷ்டாந்தம் சொல்லலைன்னா இந்துங்கிற சத்யதா அங்குராதி பலபரியந்த விருட்ச விசாரः மிருத் பரிணாம பரம்பரா நிஷ்பன்னோபி கட வல்மீகவத் ந மிருண்மய விவகாரம் அனுபததி. இதுதான் திருஷ்டாந்தம். மண்ணால ஒரு கடம் பண்ணினா அதை நாம மண்ணுன்னு தானே சொல்லுவோம். அது மண்ணுன்னு ஒத்துப்போம். மண்ணால ஆனது அது மண்ணு. மிருண்மயம் அப்படிங்கிறது சொல்லுவோம். மிருண்மயங்கிறதுல நாதான் இருக்கணும், நான் இருக்கக்கூடாது. நத்தம் போட்டிருக்கோம் இல்லையா, அது வராது. அந்த மாதிரி அதாவது வியாக்கரண சாஸ்திரப்படி அந்த கர்ணதன்னா அந்த நாதான் வரும். மிருண்மயம் அதை மண்ணுன்னு சொல்லுவோம். மண்ணால ஒரு புட்டு இருக்கு, எதுக்காக இருக்கு, அது மண்ணால் ஆனது, அதை நாம மிருண்மயம்னு சொல்லுவோம். அதை பார்த்தா அதே மண்ணுல இருந்து வந்ததுதான் மரம். மரத்தை மண்ணுன்னு சொல்ல மாட்டோம். மரத்துல இருந்து ஒரு பழங்கள்லாம் வந்தது வச்சுக்கோங்களேன், பல பருவம் இலை வந்தது, அதுக்கப்புறம் காய் வந்தது, புஷ்பம் வந்தது. இந்த புஷ்பத்தை பார்த்து இது மண்ணான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவோம். இப்படிதான் சொல்லுவோம். அந்த புஷ்பம், பழம், இது மரம், காஷ்டம், இது எல்லாத்தையும் இது மண்ணான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? மண் இல்லை, இது வேறன்னு சொல்லுவோம். ஆனா லட்சணப்படி விவகாரப்படி இது மண் இல்லை.
ஆனால் லட்சணப்படி அது மண்ணுதான். அதுல இருந்து வந்து சகலமும் மண்ணுதான். அந்த மரங்கிறதும் மண்ணுதான். அதுல இருந்து வரக்கூடிய புஷ்பம், பத்திரம், பலம் எல்லாமே மண்ணுதான். அது அதனுடைய விகாரத்துடைய விசேஷம் நமக்கு அது மறைகிறது. மண்ணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஆனா மண்ணுதான். லட்சணப்படி இது மண்ணாக இருந்தாலும் விவகாரத்துல அது மண்ணுன்னு தெரியாம விவகாரம் பண்றான். தெரியணுங்கிற அவசியம் இல்லை விவகாரத்துக்கு. ஆக இந்த மாதிரி நடந்துருக்கு. இந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு அதை போல லட்சணப்படி நான் எதை சொல்றேனோ அந்த வஸ்துல கலந்திருக்கிறது அனாத்மா இருக்கு. ஆனா அது தெரியும், விவகாரத்துல தெரியும். தெரியாம அது வந்து நம்ம ஆத்மானதான் சொல்லிட்டு இருக்கோம். சத்யதா அங்குராதி பலபரியந்தா விருட்ச விகாரா. அங்குரத்துல இருந்து இதுல இருந்து முளைச்சு நிற்கணும். அங்குரங்கள்லாம் வரும். அப்புறம் அது வளர்ந்து அதுல இருந்து புஷ்பம், பலம் எல்லாம் வரும். இது எல்லாமே விருட்சத்துடைய விகாரம். இது எல்லாமே பரிணாம பரம்பரா நிஷ்பன்னா. கடைசியில எங்கிருந்து ஆரம்பிச்சு வந்தது? இதெல்லாம் மண்ணிலிருந்து தான் வந்தது. மண்ணுல இருந்து பரிணாமம்னு வந்து அதுல இருந்து வரக்கூடிய பரிணாம பரம்பரையா பார்க்கும்போது கடைசியில இந்த பலரூபமாக நிற்கிறது. கடவல்லிங்கவது தான் மண்ணாலான கட்டம், மண்ணாலான ஒரு புத்து. அதை எப்படி மண்ணுன்னு சொல்லணுமோ அப்படிதான் இது மண்ணுன்னு சொல்லணும். நியாயமா மிருண்மயம் விவகாரம் மனுஷ பற்றி அதை மண்ணுன்னு சொல்லுவோம். அதை மண்ணுன்னு தெரிஞ்சுகளே சொல்றது. விற்பன்னமதைய தத் விவகாரம் அப்படி நாசீக உல்பனம் மண்ணின்று. லோகத்துல பார்த்து ஒரு பழத்தையோ இலையோ காமிச்சு இது மண்ணுன்னு சொன்னா அவனால ஒத்துக்க முடியாது. ஆனால் விற்பன்னமதைய விஷயம் தெரிஞ்சவன் இருக்காங்க, அவன்கிட்ட சொன்னா அது ஒன்றும் கருதா அப்படின்னு இந்த மண்ணுதான், இந்த உடம்ப மண்ணுன்னு சொல்றாரு. விற்பத்தி இல்லாமலே சொல்றா, எல்லாரும் சொல்றாருங்கிறதுக்காக விற்பத்தி. ஆனா விற்பத்தி இருந்து சொல்லலாம் மண்ணுதான். விற்பத்தினா அது இணைந்து வந்ததுக்கு தெரியும். ஆக அதனுடைய மூல ரூபம் என்னன்னு தெரிஞ்சவனுக்கு மண்ணுன்னு சொன்னா தப்பா தெரியாது. விற்பனம்னு சொன்னா தாங்க முடியாதது, இதை வந்து தாங்க முடியாதது. சரீரத்தையோ இல்ல பலத்தையோ சாஸ்திரத்தையோ காமிச்சு இது மண்ணுன்னு சொன்னா லோக விவகாரம் கிடையவே கிடையாது சொல்றது தப்பு, அதை தாண்டிக்காத. ஆனால் விற்பன்ன மதையா இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு வந்திருக்காங்க, மூல தெரிஞ்சவன், அவன் இதை ஒன்றும் ரொம்ப கஷ்டமா எடுத்துக்க மாட்டான். நாசீக உருவனம் மண்ணும் நிபுணத்தரம் அபிவிருத்திய ரூபக பரீட்சவது அகங்காரம் நிரூபயதாம் சம்பின்னேதம் ரூபகா இது அபிசுதம். அதனால இதுக்கு முன்னாடி இந்த அகங்காரத்தை ஆபாதக பார்த்தா இதுல வந்து கலந்திருக்கிற அம்சம் தெரியாது, வெறும் சைத்தன்யமாத்தான் தெரியும். ஆனா நிபுணத்தரம் அபிவிருத்திய ரூபகம்னா வெள்ளி. இது வெள்ளிதானாங்கிறத ரொம்ப நன்னா பார்க்கணும். கலரை மாத்திரம் வச்சுன்னு சொல்ல முடியாது. அது நன்னா பரிசு பண்ணி பார்த்தாதான் உண்மையான வெள்ளியா இல்லையான்னு. அந்த மாதிரி இந்த அகங்கிறது சுத்தாத்மாதானா வேற ஏதாவது உபாதி கலந்துருக்கா அப்படிங்கிறத நிபுணத்தரம் அப்படின்னு ரொம்ப விசாரித்து பார்த்தாதான் அப்போ தெரியும் கலந்துருக்கிற அம்சம். சம்பின்னேதம் ரூபக்கா, சம்பின்ன இதம் ரூபகா. இதம்ங்கிறது இதமம்சம் கலந்தது அப்படிங்கிறது அவளுக்கு தான் தெரியும். புனः தர்ப்பண ஜலாதிஷு முக சந்திராதி பிரதிபிம்போதாகரணம் தத் அகங்கர்த்து அனிதவம்சः தீபாதிவ பிரதிபிம்பம் ந பிரம்மணோ வஸ்வந்தரம் கிந்து ததேவ தத் கிருதவபாச விபர்யய ஸ்வரூபதாமாத்திரம் விச்சா இது தரிசனம். இப்போ ஒரு கேள்வி, இந்த ஜீவாத்மா எடை சொன்னேன்னு கேட்டா அகங்காரம் கலந்த சைதன்யம் அப்படின்னு. ஆனா வேதாந்தத்துல இந்த சூரியன் வந்து ஜலத்துல பிரதிபிக்கிறாங்க, இதை திருஷ்டாந்தமா கொடுத்து பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம் ஜீவாத்மான்னு சொல்றது ஏன்? அகங்காரத்துல பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் பிரதிபிம்பிக்கிறது, அந்த பிரதிபிம்பம் தான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்ற பிரதிபிம்பவாதம் இருக்கோ இல்லையோ? நீங்க சொல்றத பார்த்தா அப்படி தெரியலையே. அந்த இதமம்சங்கிற அந்த அகங்காரம் அந்த ஆத்மாவில கலந்து அதோட ஒன்னா போயிடும். பிரதிபிம்பத்துக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இங்க பார்த்தா கண்ணாடி எங்கேயுமே முகமா தெரியாது. பிரதிபிம்பம் தெரிகிற இடத்துல
கண்ணாடியில முகம் தெரியும், சுத்தியே ரஜதமாக தெரியும், சுத்தியும் ரஜதம்னு தெரியாது. அப்ப இந்த பிரமத்துக்கும் அந்த பிரமத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்க. இந்த ரஜ்ஜு காலத்துன்றது சர்ப்பம் அப்படின்னு சொல்ல. அப்ப ரஜ்ஜுல சர்ப்பமாக தெரியுதோ, ரஜ்ஜுல சர்ப்பம், ரஜ்ஜு தெரியாம போட்டு சர்ப்பம் தெரியும். அங்க கண்ணாடி தெரியாம போய் முகம் தெரியுவோம், கண்ணாடி தெரியலன்னா முகம் தெரியாது. அதனால கண்ணாடி தெரிகிறது, அதோட சேர்த்து அதோட முகம் தெரிகிறது. அப்ப என்னாச்சு, பிரதிபிம்பத்தை உதாரணமாக சொல்லணும்னா, இப்ப அகங்காரமும் தெரியுது, அதுல ஆத்மா தெரிஞ்சாத்தானே ஆத்மாவை பிரதிபிம்பம்னு சொல்லலாம். அகங்கார பிரதிபிம்பம் தான், அகங்காரத்துல சைத்தன்ய பிரதிபிம்பம் வருது, அதுதான் ஜீவன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன விதத்துல சரியா இருக்குன்னு கேட்கிறேன். யாருக்குமே அகங்காரமே தெரியலன்னு சொல்லிட்டு வந்தார். அகங்காரத்தையும் ஆத்மாவும் சேர்த்து கலந்து எல்லாம் வச்சு ஒன்னா சொல்றான், கலந்துருக்கிறாங்கன்னு தெரியலன்னு. ஆனா பிரதிபிம்ப தளத்துல எதுல அது பிரதிபிம்பம் ஆனதோ அதுவும், எது பிரதிபிம்பிக்கிறதோ அதுவும் ரெண்டும் தனித்தனியா தெரியணும், சேர்ந்து தெரியணும். கண்ணாடியில முகம் அப்படின்னு தெரியுற மாதிரி அகங்காரத்துல சைத்தன்யம் அப்படி தெளிவாகாமோ யாருக்கும் தெரியலையே. அது எப்படி அந்த பிரதிபிம்பத்தை திருஷ்டாந்தமா கொடுக்கறதுன்னு கேள்வி சொல்றார். புனகா தர்ப்பண ஜலாதிஷு முக சந்திராதி பிரதிபிம்போதாரணம். தர்ப்பணத்துல முகம் தெரிகிறது, பிரதிபிம்போதாரணம் லோகம் தெரிகிறது. ஜலாதன ஏகதா பகுதா தெய்வ திருஷ்யதே ஜலச்சந்திரவத்து அப்படின்னு ஜீவனுக்கு திருஷ்டாந்தம் கொடுக்கிறது. ஜலத்தை எப்படி சந்திரன், ஒரே சந்திரன், நிறைய ஜலம் இருக்கிறதுனால பல ஜலங்கள்லாம் எல்லாத்தையும் பிரதிபிம்பித்து நிறைய சந்திரனாக தெரிகிற மாதிரி இது ஒரே ஆத்மா நிறைய ஆத்மாவாக ஜீவாத்மாவாக தெரியுது அப்படின்னு சொல்றது. இது எப்படி சரியா வரும்னு கேட்டாங்க. அது சொன்னா இந்த பிரதிபிம்பத்தை அப்படியே எடுத்துவிடக்கூடாது. இந்த சித்தாந்தத்தை, அந்த சித்தாந்தத்துல எந்த ஒரு அம்சம் தனக்கு வேணுங்கிறத முடித்து வைக்கணும். எதுக்காக இந்த சித்தாந்தம் கொடுக்கறது மனசுல வாங்கிட்டோம்னா இந்த கேள்விக்கு இடம் இருக்காது. அது என்ன எடுக்கலாம், தப்பு அகங்கர்த்து அனிதமம்சா பிம்பாதிவ பிரதிபிம்பம் ந பிரம்மணோ வஸ்வந்தரம். கண்ணாடி வேறு, அதுல தெரிகிற முகம் நம்ம முகம் தானே. பிரதிபிம்ப முகம் எதை சொல்றோமோ அது கண்ணாடியுடைய முகம் கிடையாது, நம்ம முகம், நம்மளுடைய முகமே தான். அப்ப என்னாச்சு, தெரிகிற முகத்தை தன்னுடைய முகம்தான்னு அபேத நிச்சயம் வரதோ இல்லையோ, நம்ம முகம்தான்னு. அந்த மாதிரி இந்த அகங்காரத்தோடு சேர்ந்து தெரியக்கூடிய சைத்தன்யம்ங்கிறது பிரம்ம சைத்தன்யம் தான். இது ஜீவனாக அகங்காரத்தோடு சேர்ந்து தெரிஞ்சாலும் உண்மையில பிரம்ம சைத்தன்யம் தான், அதுல சந்தேகமே இல்லைன்னு தெரியப்படுத்துறதுக்காக பிரதிபிம்பத்தை உதாரணம் கொடுக்கலாம். அவற்றையோட உதாரணமும் இதே மாதிரி வரும். ஏன்னா கதாபிஷன் ஆகாசம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆகாசத்தை தவிர வேற ஏதோ ஒண்ணு, ஆகாசம் வேறும் யாருமே சொல்ல மாட்டோம். ஒரே ஆகாசம் தான். அந்த ஆகாசம் இடத்துக்குள்ள இடத்தினால பிரிக்கப்பட்டு தெரிகிறது அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. இது அதுல ஸ்பஷ்டமா தெரியுது. அவசேதவாதத்துல இந்த அம்சம் தான் இங்கேயுமா பிரதிபிம்ப அம்சத்திலே இந்த தெரியக்கூடிய முகம் நம்ம முகம்தான் அப்படின்னு தீர்மானம். அது நம்ம முகத்தை தவிர்த்து பிரதிபிம்ப முகம்னு ஒண்ணு இல்லை. அதே மாதிரி அகங்காரத்துல பிரதிபிம்பம், பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம் தான் ஜீவன் சொன்னா பரமாத்மாவே தான் அது, வேற இன்னொன்னும் இல்லை அப்படிங்கிறது தெரியறதுக்காக பிரதிபிம்பத்தை தெரிவிக்கலாம். சித்தாந்தம் பிரம்மனோ வஸ்வந்தரம் ந, பிரம்மத்தை காட்டிலும் இது ஒரு தனியா பிரிந்ததாக இல்லை. இது அங்க உங்க ஆபாசவாதத்துல வித்தியாசப்படும். நீங்க சுத்தியில ரஜதத்தை பார்த்தேன்னா ரஜதம் தெரியுது, ஆனா அது ரஜதம் இல்லை, அது வேற ஏதோ ரஜதமே இல்லை, பார்த்ததும் ரஜதம் இல்லை. அந்த மாதிரி நமக்கு இந்த தெரியக்கூடிய சைத்தன்யம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக வரல. இது நெஜ சைத்தன்யமே தான் இது தெரியுது, அதோட அவேதத்தை தெரிவிக்கிறதுக்காக பிரதிபிம்ப திருஷ்டாந்தம். இந்து அதேவ அதே சைத்தன்யம் பிருதகவபாச விபர்ய ஸ்வரூபதாமாத்திரம், அது அதே சைத்தன்யமாக இருந்தாலும் இது வேற அது வேறன்னு பிருதகவபாசம் ஏற்படுறது. அப்படி தெரியக்கூடிய ஒரு தன்மை இருக்கு, அது மிச்சம். இது எப்படி தெரியும்னா
முகத்திய பிரதிபிம்பம் யாருடைய எந்த முகத்துடைய பிரதிபிம்பம் வருதோ அவனுக்கு தெரியாது. மூணாவது வந்து அவன் பார்ப்பான், கண்ணாடியில ஒரு முகம் தெரியுது, இங்க ஒரு முகம் தெரியும். பார்த்த கண்ணாடியில தன்னுடைய முகத்தை பார்க்கிறவனுக்கு ஒரே ஒரு முகம் தான் தெரியும். ஆனால் பக்கத்துல இருந்து பார்க்கிறவனுக்கு ரெண்டு முகம் தெரியும். அவனுக்கு இங்க ஒரு முகம், அங்க ஒரு முகம் தெரியும். இது அப்ப அதை வச்சு அவனுக்கு பிம்பம், அது பிரதிபிம்பம் செய்யப்பட்டிருக்கிறான். எத்தனை பேர் கிடைச்சாலும் ஒரே முகம் தான். அந்த விதத்துல இந்த வேதத்தை கல்பிச்சாலும் வஸ்துஸ்திதி ஒண்ணுதான். கிருகத்தாக பாதிக்கிறது. கிருகத் அவகாச விபர்ய ஸ்வரூபதா மாத்திரம் இது தரிசனிக்கும் பிரதிபிம்ப உதாரணம். இதுதான் பிரதிபிம்பத்தை உதாரணமாக சொல்றது. அப்ப கேட்டான், கதம் புன சதேவதது, இந்த தைரியமா சொல்றே பிம்பமும் பிரதிபிம்பம் ஒண்ணுதான், அந்த பிம்பமே தான் பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்றே, அது எதற்கு சொல்றேன்? கேட்டவனுடைய அபிப்பிராயம் என்னன்னா, மூணாவது மனுஷனுக்கு ரெண்டா தெரியுது, பிம்பமும் பிரதிபிம்பம் தனித்தனியா தெரியுது இல்லையா? இதுவும் தெரியுது, அதுவும் தெரியுது, எதற்கு ஒண்ணுன்னு சொல்றது? ரெண்டா தெரியுது உண்மையா, இல்லை இவனுக்கு ஒண்ணுதான் தெரியுதுங்கிறதுக்காக ஒண்ணுன்னு தெரியுது உண்மையா? ரெண்டுல ஒண்ணு சரின்னு சொல்லணும். அது ஒண்ணு ரெண்டா தெரியுறதா, இல்ல ரெண்ட ஒன்னா தெரிஞ்சு இவன் பிராந்தியா? கண்ணாடியில தெரியக்கூடிய பிரதிபிம்ப முகத்தை இவன் நிஜ முகம்னு நினைச்சிட்டு கழிக்கிறானா, தன்னுடைய முகம்னு நினைச்சிட்டு ஏமாந்து போறானா, இல்ல அந்த இன்னொருத்தா இருக்கான இங்க ஒரு முகம் கண்ணாடியில ஒரு முகம் ரெண்டு முகமா தெரியுது, அவன் ஏமாந்தவனா அப்படின்னு எப்படி தீர்மானம் பண்றது? கதம் புன சதேவதன்னு கேட்டான். ஏகஸ்வலக்ஷணத்வாவகமா, வேதம் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க ஏகத தர்மம் இல்லை. வேதம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு வழி உண்டு. வேதம்ங்கிறது தானா தெரியாதா, அது இருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்து ஓ அப்படின்னா இது வேற இது வேறன்னு சொல்லுவோம். வித்தியாசத்தை வச்சுதான் வேதத்தை கண்டுபிடிக்கும். இப்ப என்ன வித்தியாசமே தெரியலன்னா வேதம் எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? அதனால இந்த முகத்துக்கும் அந்த முகத்துக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியல, அதே மாதிரி இருக்கு. அதனால ஒண்ணுமே தெரியும். ஏகஸ்வலக்ஷணத்வாவகமா, வித்தியாசம் தெரியலேங்கிறதுதான் ஒண்ணு எப்படி சொல்றது? அந்த மாதிரி எங்கேயா பார்த்திருக்கோமானா அது பார்த்திருக்கோம். அதாவது யதா பகிஷ்டிதோ தேவதத்தா யஸ்வலக்ஷண பிரதிபன்னஹ தத்வலக்ஷண ஏவ வீஸ்மாந்த பிரவிஷ்டோபி பிரதீயதே ததா தர்ப்பணதலஸ்திதோபி நததே பஸ்வந்தரத்தே வித்யதே. இந்த வார்த்தமா இந்த கதம் புனஸ்தரையில பேராகிராஃப் இருக்கிறான். எங்கேயோ பிரிச்சிருக்கேன், இது அதில் சேர்ந்ததுதான். அங்க வேணும்னா பிரிச்சுக்கலாம், கதம் புனகாங்க. ஏன்னா அதுக்கு மேல உள்ள வித்தியாசத்துக்கு தேவதத்தனை நான் வெளியில பார்த்தேன், அவனை பார்த்தா தேவதத்தன்னு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஆத்துக்கு போனேன், ஆத்துலையும் அவன் இருந்தான் தேவதத்தன். அப்ப என்னாச்சு, நான் வெளியில பார்த்த அதே தேவதத்தன் தான் இவன் அப்படிங்கிறது எனக்கு இடம் வச்சு சொல்றேன். இடம் மாறி இருக்கு பாருங்க. நான் ஏற்கனவே தெருவில் பார்த்தேன், இப்ப பார்க்கிறேன் வீட்டில் இருக்கான். அவனை தெருவில் பார்க்கும்போது நானும் தெருவில் இருந்தேன், அது பார்க்கிறேன். நானும் அங்க இருக்கேன், அவனை தெருவில் பார்த்தேன். இப்ப வீட்டுல இருந்து வந்தேன், வீட்டுல அவனை பார்க்கிறேன். இப்ப ரெண்டும் ஒரே தேவதத்தனை வேற தேவதத்தை அடி கண்டுபிடிச்சு ஏற்கனவே பார்த்த தேவதத்தனை இவனும் அவரே தான் சொல்றேன். எதை வச்சு தெரியுமா? வித்தியாசமே இல்லை. அதாவது இது வேறேன்னு சொல்றதுக்கு வேண்டிய வித்தியாசம் இல்லை, அது சொல்லலாம். அந்த தெருவுல போகும்போது நின்று இருந்தான், வீட்டுல போகும்போது உட்கார்ந்து இருக்கான், இந்த வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த வித்தியாசம் அவன் சேதப்படுத்தக்கூடிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே அவன் நின்று இருந்தான், உட்கார்ந்து இருந்தான், அந்த இடத்துல இந்த வித்தியாசத்தை வச்சு அவன் வேற இவன் வேற சொல்லுவோமா? சொல்ல மாட்டேன். ஏன் அந்த உட்கார்ந்து இருக்கிறது, நிற்கிறது, நடக்கிறது, போக்குவரத்து, இது அவன்கிட்ட அப்பப்போ வரக்கூடிய ஸ்திரீகள் அவஸ்தைகள். இந்த அவஸ்தைகள் அவனை வேறுபடுத்தாது. அப்ப எது வேறுபடுத்தும்? வைலட்சணம். அதுதான் வித்தியாசம். இப்ப இவன் வெளியில பார்க்கிறவன் இவன் வேறு இவன் வேறுன்னு தெரியறதுக்கு வேண்டிய ஒரு வைலட்சணம் கிடைச்சுனா, இவன் தேவதத்தனும் பேருதான், ஆனா இவரை நான் பார்க்கலையே, அவன் வேற மாதிரியா இருந்தானே அப்படின்னு சொன்னான்னு வச்சுருந்தோம். இந்த வைலட்சணத்தை வச்சு அவன் வேறு இவன் வேறு அப்படின்னு சொல்லிருக்கலாம். குப்பையா இருந்தா இவன் குப்பையா இருக்காங்க அப்படின்னு சொன்னா போதும். அதனால யஸ்வலக்ஷண பிரதிபன்னா பகிஷ்டிதா தேவதத்தா தத்வலக்ஷண ஏவ வேஸ்மாந்த பிரவிஷ்டோபி பிரதீயதே. வெளியில இருந்தால் அவன் எந்த முகத்தோட இருந்தானா இதே முகத்தோட அங்கேயும் தெரியுது ஒழுங்குல. அதனால என்ன ஆச்சு, அவனேதான் அப்படின்னு சொல்றான். அப்ப கண்ணாடியில தெரிகிற முகமும் இங்க இருக்கிற முகமும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா?
இந்த இடது வலது வித்தியாசப்பட்டிருக்குங்கிறத பார்த்தாருங்க. அதை உட்கார்றது நிற்கிறதுங்கிற வித்தியாசப்படுற மாதிரி. ஏன்னா இடது வலதுங்கிற இதுக்கும் இருக்கு, அதுக்கும் இருக்கு. அதனால எப்படி இந்த முகம் எப்படி இருக்கோ அதுவும் ஜாடையில அதுவும் இருக்கு. அதனால ரெண்டா தெரியறதுங்கிறதுக்காக கவலைப்பட வேண்டாம். ஒரே சந்திரன் ரெண்டா தெரியலையா, ரெண்டா தெரியுது அந்த மாதிரி வச்சுப்போம். அதான் சொல்றாரு கதா தர்ப்பண தலம் இதோ கருத்து. இது வேறு அது வேறு, ஸ்வரூபமே வெவ்வேறாக இருந்தால் அப்ப எப்படி அதே மாதிரி எப்படி தெரிய முடியும்? அதுவா அந்த ஸ்வரூபமாக இது தெரியுது, எப்படி தெரியும்? இது ஒரு பொதுவா சொல்லியிருக்கார், வேதம் தெரியல. இதுக்கு மேல ஒரு யுக்தியை கொண்டு கையாள. யுக்தி எப்படின்னா, இந்த தர்ப்பணத்துல தெரியக்கூடிய முகம் வேறாக இருக்கவே முடியாது. இதுல முகம் வரும்னா எப்படி வரும்? அது வர்றதுக்கு என்ன காரணம்? அப்படி வந்ததுன்னா அதுக்கப்புறம் அது எப்படி போகும்? வந்தா என்ன ஆகும், போனா என்ன ஆகும்? இதெல்லாம் விசாரிச்சு வர முடியாதுன்னு சொல்லணும் யுக்தியா. அதுக்கு அர்த்தாத் வக்ரம் கரத்து சதி, அதாவது பிம்ப முகம் இருக்கு, நம்ம முகம் இதை காட்டுனா அந்த கண்ணாடியில தெரியக்கூடிய முகம் வக்ரம் கரம் வேறு முகமாக இருக்குமானால் எப்படி பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி தெரியறதோ அந்த பிரதீதியை பிரமாணமா வச்சிருந்து இது தனிமுகம் அது தனிமுகம், பிம்பம் அது பிரதிபிம்பம் அப்படின்னு பிரித்து தெரியறது வாஸ்தவமானால் அப்ப என்ன ஆகும்? நீங்க என்ன சொல்ல வேண்டியிருக்கும், அந்த கண்ணாடியில இந்த முகம் எப்ப உண்டாகிறது அப்படின்னு கேட்டா இவன் அந்த கண்ணாடிக்கு எழுத்தாப்பல வரும்போது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஆதர்ஷேவ பிம்ப சன்னிதாவேவ சதாகார கர்ப்பிதா பரிணதா இது வாக்கியம். அந்த மனுஷன் அந்த கண்ணாடிக்கு பக்கத்துல வரும்போது அந்த கண்ணாடியானது அவனுடைய முகத்தை போல ஒரு முகம் உள்ளதாக ஒரு பரிணாமத்தை அடைஞ்சது. இது அவனோட அந்த முகம் அந்த பக்கத்துல இருக்கிற பரிணாமம் அப்படி இருக்கும். அவன் அங்கே போயிட்டான்னா இதுவும் போயிடும் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கும். நீ சொல்ல வேண்டியது தீர்க்க பரிணாமத்வா சம்ஸ்லேஷ அபாவாச்ச பிரதிமுத்ரேவ பிம்ப லாஞ்சிதத்துவ அனுபவத்தே. இது என்ன சொல்லணும்னா, இதுதான் இருக்கு ஒண்ணு பார்த்தது இல்லையே. விருத்த பரிணாமித்வாதி முத்ராயாம் உன்னதம் பிரதிமுத்ராயாம் நிம்னம் பவதி, முத்ராயாம் நிம்னம் பிரதிமுத்ராயாம் உன்னதம் பவதி. இவருக்கு பரிணாமம் எடுத்துருக்காரு, விருத்த பரிணாமித்வாதின்னு எடுத்துருக்காரு இந்த வியாக்கியாதா. இதுதான் கேட்டேன். என்ன சொன்னார், வேற ஒண்ணும் இல்லை, முத்ரா பிரதிமுத்ரான்னு சொன்னார். பிள்ளையாரெல்லாம் பிடிக்கிற ஒரு அச்சு இருக்கும் இல்லையா, அச்சு மாதிரி வச்சிருக்கோம். அச்சுனால நாம பிள்ளையார பிடிக்கிறோம். அதுக்குள்ள மண்ணை போட்டு ஒரு நல்லா அரைச்சாச்சுன்னா அப்படியே எடுத்தா அந்த ஆகாரம் வரும். இந்த ஆகாரத்துல எப்படி வரும்னு கேட்டா, அந்த அச்சுல பிரித்து பார்க்கும்போது எதுல நாம ரெப்புறோமோ அதுல இருக்கக்கூடிய வஸ்து அப்படியே விபரீதமா அதுல வருமா. இதுல பார்த்தா இது எழுத்துல நல்லா தெரியும். எழுத்துல நீங்க முத்திரை போடுற இடம் இல்லையா, முத்திரை வைக்கல, அந்த முத்திரையை எடுத்து பார்த்தா அவங்களால நேரம் படிக்க முடியாது. அது விதத்துல இருக்கும். ஆனா நீங்க போட்டேன்னா அங்க நேரம் வரும், அப்படிதானே வரும். பிரதிமுத்திர அந்த முத்ரா பிரதிமுத்ரா, முத்ரா எப்படி இருக்கோ அதுக்கு நேரம் விபரீதமாக வரும். சரியா? அந்த மாதிரி விருப்ப பரிணாமித்வா, விருப்ப பரிணாமம். இவன் என்ன எப்படி இது வேற அது வேறன்னு சொல்லணும்னு சொன்னா, இது இது செய்யறதுக்கு நேரு விபரீதமா அது செய்யறது. எப்படி பார்த்தோம்னா, இங்க எது வலதுலையோ அது அங்க வலதுக்கு இடதுக்கு. இவன் வலது கையால சாப்பிடறான்னு வச்சுருக்கோம், அது கண்ணாடியில பார்த்து அவன் இடது கையால சாப்பிடுற மாதிரி. இவனுடைய வலது கண்ணை அங்க இடது கண்ணை, வலது கண்ணை எப்படி தொட்டான்னா அது அங்க இடது கண்ணை தொடும். அப்ப இது எப்படி இருக்கோ அது நேரு விபரீதமா இருக்கு இல்லையா. அப்ப இந்த மாதிரி ஒரு தர்மத்தை வச்சு இது வேறு அது வேறு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். விருத்த பரிணாமித்வா பரிமாணத்துவான்னு சொன்னா அதையும் நம்ம சமர்ப்பணம் பண்ணலாம். எப்படின்னா, சின்ன கண்ணாடியில சின்னதா அந்த பிரதிபிம்பம் இருக்கு, முகம்லாம் நல்ல பெருசா இருக்கு. உண்மையில இது பெருசா இருக்கு, ஆனா அதுல சின்னதா தெரியுது. இதை வச்சும் சொல்லலாமோ, பரிமாணத்தையும் வித்தியாசம் தானே சொல்லலாம். சம்ஸ்லேஷ அபாவாச்சு இதுவும் பாருங்க. இந்த முகமும் அந்த முகமும் தனித்தனியா தெரியுது. இது தூரத்துல இருக்கு கண்ணாடி, அவ்வளவு தூரத்துல. இது கண்ணாடியில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கோ அத்தனை தூரத்துல அது தெரியுது அந்த பிரதிபிம்பம். அதனால
பரஸ்பரம் சேர்ந்து செய்யறது. அவ்வளவு நல்லா பழுத்தனை தனித்தனியா தெரியும் போது ரெண்டு தான் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லணும். விருத்த பரிமாணத்வா சம்ஸ்லேஷா பாவாச்ச பிரதிமுத்திரேவ பிம்பலாங்கிதத்துவ அனுபவத்தே. அதனால என்ன சொல்லணும், அது வேறுன்னு சொன்னோம். வேறுன்னு சொன்னா அப்போ இந்த பிம்பம் வரும் காலத்துல அந்த கண்ணாடியானது அப்படி ஒரு விதமான ஒரு பரிணாமத்தை அடைஞ்சது, முகாதாரமாக ஒரு பரிணாமம் அதுக்கு வந்தது சொல்ல வேண்டியது இருக்கும். கதாசதி இப்படி நீ சொன்னால் இந்த அனுபவத்தேங்கிறதுக்கு அப்புறம் பூர்ண விராமம் வரணும். புதுசா முடிஞ்சு போச்சு, இதுக்கும் அதுக்கும் தான் சம்பந்தம், அடுத்த இதுக்கு இல்லை. இந்த மாதிரி நீ ஒத்துண்டால் கதாசதி பிம்ப சந்நிதி லக்ன பரிணதி ஆதரசா தது அபாயேதி கசைவ அவதிஷ்டேதம். இந்த பிம்பம் கிட்டத்துல வந்ததுங்கிறதுனாலே அந்த கண்ணாடியானது பிரதிபிம்பமாக ஒரு பரிணாமத்தை அடைந்தால் எதுவாகவே அடைஞ்சதுன்னு சொன்னால் அப்ப பிம்பம் போனதுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரம் அந்த பிரதிபிம்பம் இருக்கலாமோ இல்லையோ? அது அபாயேதி தசைவ அவதிஷ்டேத. ஏன்னா அவங்க அது ஆயிடுச்சு, அது வந்ததுனால இது வந்து இப்ப ஒரு முகமாக மாறி இருக்குன்னு சொன்னா கொஞ்ச நேரம் இருக்கலாம், ரொம்ப நேரம் இருக்காட்டாலும் கொஞ்ச நேரமாவது இருக்கலாம். நகது சம்பேஷ்டித கதா நகது மந்தவியம்ங்கிறதுல அங்க சொன்னா இந்த பாயெல்லாம் சுருண்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாள் சுருண்டு இருந்தது. அப்ப அதை பிரித்து விட்டோம். பொறுக்கின்ற வரை இப்படியே இருக்கு, விட்டான்னா திரும்பி சுருங்கிடும். அந்த மாதிரி இந்த முகம் இருக்கிறபடியில அதுக்கான அந்த கண்ணாடி முகமான பரிணாமத்தாலேயே முகம் இங்கேருந்து கிளம்பி கொடுத்தோம்னா அது திரும்பி பதவிப்பிடிக்க மாறிடுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. சம்பேஷ்டித கடகா நிமித்தலப்த பிரசாரண பரிணதி, கையால இழுத்து விட்டான், அதனால இது பிரசாரணமாச்சு. அந்த கட்டம் வந்து கண்ணா பாய் அதுன்னா என்ன விரும்புது இந்த நிமித்த காரணத்தினால. அப்புறம் கையை விட்டுட்டான். நிமித்த அபகமே லட்சணமேவ சம்பேஷ்டத்தை யதா விட்டவொடனே சுருங்க விடுறது. அப்ப அந்த மாதிரி இது சொல்லலாம். மகாச்சா இது மந்தவியம் ஏன் யதா சிரகால சம்பேஷ்டன ஆதிக சம்ஸ்காரः தத்ர புனଃசம்பேஷ்டன நிமித்தம். கையெழுத்தது அது சுருங்குகிறதுக்கு காரணம் இல்லை, அதை விரித்து வைக்கிறது எதுவோ என்ன காரணமோ அந்த காரணம் போனதுதான் அது மறுபடியும் பழைய ஆனதாக நினைக்க வேண்டான்ட்டா. அது சுருண்டிருந்தது இந்த பாய், அதை பிரித்து விட்டது கைதான், கையால எழுத்து விட்டான். இது அது பிரியறதுக்கு காரணம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா மறுபடியும் அது சுருண்டுகிறது, அதுக்கு வந்து இவன் கை எழுத்தது காரணமாக. ஏன் அது எப்படி நீங்க கண்டுபிடிக்குது? இவன் ஒரு 10 தடவை பிரித்து விட்டுட்டான்னு வச்சுங்களேன், அப்புறம் சுருண்டுக்கிறது காரணம் என்ன போடுமா இல்லையா? இந்த காயங்கள்லாம் சுருண்டனா ஒரு நாள் முதல் தடவை பிரித்து விட்டோம்னா திரும்பி சுருண்டுக்கும். ஆனா ஒரு 10 தடவை நல்லா நீட்டி விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் கையெடுத்தானா அப்படியே இருந்துடும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அன்னைக்கு சுருக்கத்தினாலே அதுல இருக்கிற சம்ஸ்காரம் தான் அது சுருட்டுக்கிறதுக்கு காரணம். இது சிரஸ்தாபக சம்ஸ்காரம்னு சொல்றோம். அந்த வாயில இருந்த சம்ஸ்காரமானது அதை சுருட வச்சுது. கையெடுத்தது காரணம் இல்லை, அந்த சம்ஸ்காரம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நீட்ட அது குறைஞ்சு விடுத்தோம்னா அப்புறம் சுருட்டுக்காரு. அது எது பரியந்தம் அந்த சம்ஸ்காரம் இருக்கோ அது பரியந்தம் அந்த பழைய நிலைக்கு வரும். சம்ஸ்காரம் போயிடுச்சுன்னு சொன்னா இவங்க விழுத்து விட்டாங்கன்னா சுருட்டி விட்டாங்க அதுதான் சொல்றோம். அதனால இதை திருஷ்டாந்தமா காண்பித்து இதை திருஷ்டாந்தமா வச்சுட்டோமானால் இப்ப என்ன ஆகும்னா முதல்ல கண்ணாடியில முகத்தை பார்த்து போயிட்டாங்கன்னா அந்த கண்ணாடி முகம் இல்லாம போயிட்டாங்க. அப்புறம் பல தடவை அந்த கண்ணாடியில திருப்பி பார்த்துட்டாங்கன்னா இவன் போனதுக்கு அப்புறமும் அந்த கண்ணாடி முகமாவே தெரியும். அப்படி ஒத்துக்க முடியுமா? இல்லையா? அந்த சம்ஸ்காரம் ஏறி இனிமே முகமா வராதால கண்ணாடியில முகம் தெரியும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால அப்படி சொல்லக்கூடாதுன்ற சிறகால சம்பேஷ்டன ஆதிக சம்ஸ்காரா சுருண்டிருந்தே இருந்ததுனால அந்த சம்பேஷ்டன சம்ஸ்காரங்கிறது ஏறி தத்திர குணசம்பேஷ்டன நிமித்தம். அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனால இவங்க விட்ட எப்படி தீர்வு சுருண்டுகிறது. ததாச்ச யாவத் சம்ஸ்காரக்ஷயம் பிரசாரண நிமித்த அனுவருத்தவு புனசம்பேஷ்டன உபஜனம். அந்த சம்ஸ்காரம் இருக்கிற பரியந்தம் கயமாகாமல் இருக்கிற பரியந்தம் அது மறுபடியும் சுருண்டுகும். ஏவம் சிறகால சந்நிகித பிம்ப நிமித்த ததாகார பரிணதி ஆதர்ஷா ததைவ தது அபாயேதி யாவதாயுரவதிஷ்டேக.
ரொம்ப நிறைய தடவை அந்த கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டான், அதுல நல்ல சம்ஸ்காரம் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி முகமாவே ஆயிடும். அதனுடைய பரிணாமம் திரும்பாது, அப்படியாக வேண்டிய. ஆனா அந்த மாதிரி தெரியாது. நகதா உபலப்தது. ஆகையால கண்ணாடி ஒரு பிரதிபிம்ப முகமாக மாறினதாக சொல்லக்கூடாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? இது மேல இன்னும் கோட்டு இருக்கு, நீங்க சொல்ல முடியாது. அதுல என்ன தெரியுதுன்னா, அந்த கண்ணாடி முகமா மாறல. ஏகச்சந்திரா சத்வீயவத்துன்னு சொல்ற இடத்துல ஒரே சந்திரன் கண்ணுல உள்ள இதனால எப்படி ரெண்டா செஞ்சிருதோ அந்த விதத்துல இவனுடைய அந்த நேத்திரதர்ஷினியானது இங்கேயும் படுறது அங்கேயும் படுறது, அங்க போயிட்டு இங்க படுறது, ரெண்டா பிரிஞ்சு போறதுங்கிற காரணத்தால இவனுக்கு ரெண்டு முகமா தெரியுது. யாருக்கு? மூணாவது மனுஷன். அப்ப கண்ணாடி பாக்குறாங்க, கண்ணாடியையும் பாக்குறான், இந்த முகத்தையும் பாக்குறாங்க. அப்பேற்பட்டவருக்கு ரெண்டா தெரியும் சொல்லணுமே தவிர கண்ணாடியில பிரதிபிம்பம் வரவே இல்லை, நிஜமா வரல. அப்ப என்னாச்சு? பிம்பம் தான் பிரதிபிம்பம். இதையே தான் ரெண்டாவது பார்த்தான். அப்ப ரெண்டாவது இன்னும் இல்லை. அப்ப என்னாச்சு? பிரதிபிம்ப திருஷ்டாந்தம் அத்தியந்த அபேதம், பிம்பம் தான் அப்படிங்கிறத சொல்றதுக்கு புரிய வைக்கிறதுக்கு உண்டான திருஷ்டாந்தம்.